வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று ஜூலை 9ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 869ஆம் ஆண்டில் ஜப்பானில் வடக்கு ஓன்ஸ் அருகே செந்தாய் பிரதேசத்தில் இடம்பெற்ற பெரும் நிலநடுக்கம் ஆழி பேரலை மற்றும் நிலநடுக்கத்தால் பெரும் சேதம் ஏற்பட்டது. 1401ஆம் ஆண்டில் தைமூர் ஜலாயிரத் சுல்தானகத்தை தாக்கி பாக்தாத்தை அழித்தார். 1807ஆம் ஆண்டில் பிரான்சின் முதலாம் நெப்போலியனின் ருசியாவின் முதலாம் அலெக்சாந்தரும் தில்ஜித் நகரில் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்து இட்டனர். 1821ஆம் ஆண்டில் கிரேக்க விடுதலைப் போரில் உதவியமைக்காக பேராயர் கிப்ரியானஸ் உட்பட 470 முக்கிய சைப்ரஸினர் தூக்கிலிடப்பட்டனர். 1868ஆம் ஆண்டில் அனைத்து ஆப்பிரிக்க அமெரிக்கர்களும் முழு குடியுரிமை வழங்கும் சட்டம் மூலம் அமெரிக்காவில் நிறைவேற்றப்பட்டது. 1877ஆம் ஆண்டில் முதலாவது விம்பிள்டன் டென்னிஸ் விளையாட்டுப் போட்டிகள் ஆரம்பமாயின. 1900ஆம் ஆண்டில் ஆஸ்திரேலிய கண்டத்தில் தனித்தனியே குடியேற்ற நாடுகளாக இருந்த மாநிலங்கள் ஆஸ்திரேலிய கூட்டமைப்பின் கீழ் ஒன்றிணைக்க விக்டோரியா மகாராணி ஒப்புதல் அளித்தார். 1900ஆம் ஆண்டில் வெளிநாட்டு கிறிஸ்துவ மத பரப்புனர்கள் 45 பேரை தூக்கிலிட வடக்கு சீனாவின் ஜான்சி மாகாண ஆளுநர் உத்தரவிட்டார். 1918ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் நாஷ்வில் என்ற இடத்தில் 2 ரயில்கள் மோதிக்கொண்டதில் 101 பேர் உயிரிழந்தனர், 171 பேர் படுகாயமடைந்தனர். 1955ஆம் ஆண்டு ரசல் ஐன்ஸ்டீன் கொள்கை விளக்க அறிக்கை அணு ஆயுதங்களினால் ஏற்படும் அழிவுகளை குறைப்பதற்கு கோரியது. 1956ஆம் ஆண்டில் யாழ்ப்பாணத்தில் நல்லூர் கந்தசுவாமி கோவில், வண்ணார்பண்ணை சிவன் கோவில், பெருமாள் கோயில் ஆகியன தாழ்த்தப்பட்டோரின் வழிபாட்டுக்காக திறந்து விடப்பட்டன. 1956ஆம் ஆண்டில் கிரேக்கத்தில் சைக்ளேடு தீவுகளில் 7.7 அளவு நிலநடுக்கமும் ஏஜியன் கடலில் ஆழி பேரலையும் ஏற்பட்டதில் 53 பேர் உயிரிழந்தனர். 1982ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் பான் ஆம் விமானம் லூசியானாவில் வீழ்ந்ததில் அதில் பயணம் செய்த அனைத்து 145 பேரும் தரையில் இருந்த 8 பேரும் உயிர் இழந்தனர். 1995ஆம் ஆண்டில் யாழ்ப்பாணத்தில் நவாலி பேதுருவானவர் தேவாலயம் மீது இலங்கை விமானப்படையினரால் நடத்தப்பட்ட குண்டு தாக்குதலில் குழந்தைகள், பெண்கள் உட்பட 141 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். 2002ஆம் ஆண்டில் ஆப்பிரிக்க ஒன்றியம் அடிஸ் அபாபாவில் அமைக்கப்பட்டது. தென்னாப்பிரிக்க அரசு தலைவர் தாபோ உம்பெக்கி இவ்வமைப்பின் முதலாவது தலைவரானார். 2006ஆம் ஆண்டில் சைபீரியாவில் இர்கூத்ஸ்க் விமான நிலையத்தில் 200 பேரை ஏற்றிச் சென்ற பயணிகள் விமானம் ஒன்று வீழ்ந்ததில் 125 பேர் உயிர் இழந்தனர். 2006ஆம் ஆண்டில் உலக கோப்பை காற்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இத்தாலி பிரான்ஸை வென்று 4வது தடவையாக உலக கோப்பையை தனதாக்கிக் கொண்டது. 2006ஆம் ஆண்டில் அக்னி 3 ஏவுகணை ஒரிசாவில் சோதிக்கப்பட்டது. அதன் 2வது அடுக்கு இயங்க மறுத்தமையால் குறுகிய தூரத்தையே சென்றடைந்து வீழ்ந்தது. 2011ஆம் ஆண்டில் தெற்கு சூடானில் இருந்து பிரிந்து தனி நாடானது. மேலும் ஜூலை 9ஆம் நாளானது அர்ஜென்டினா, தெற்கு சூடான் நாடுகளில் விடுதலை தினமாகவும் ஆஸ்திரேலியாவில் அரசியல் அமைப்பு தினமாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.